சோம்பேறித்தனம் எனும் மெதுவான விஷம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குனா என்ன, குறைஞ்சா போயிடும் அப்படின்னு அந்த பாயும் தலையணையும் உங்களை அணைக்கிறப்போ, அது அன்பில்ல நண்பா, அது ஒரு அபினி டப்பா. இந்த ஒரு ரீல் மட்டும் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு நீங்க போனை எடுக்கிற அந்த நொடி, உங்க வாழ்க்கையோட வெற்றி கதையில நீங்களே ஒரு பெரிய ஓட்டைய போடுறீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு பார்த்துக்கலாம்ங்கிற அந்த ஒத்த வார்த்தை இருக்கே, அது சாதாரண வார்த்தை கிடையாது. அது உங்க முன்னேற்றத்தை அமுக்கி பிடிக்கிற அமுக்குவாப்பை. பெரிய மேதாவி ஆச்சாரிய சாணக்கியர் அன்னைக்கே சொன்னாரு, சோம்பேறிக்கு இந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாதுன்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே போய் கடைசியில வாழ்க்கையவே ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆக்கிக்கிறோம். பார்க்கத்தான் பெருசா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் காத்து தான் மிஞ்சும். சோம்பேறித்தனம்ங்கிறது வெளியிலிருந்து வர்ற எதிரி இல்ல, அது உங்க கூடவே படுத்துக்கிட்டு உங்களை கடிக்கிற செல்ல பூனை மாதிரி. மெதுவா உங்க நேரத்தை எல்லாம் மென்னு துப்பிடும். உங்களுக்குள்ள பெரிய திறமை இருக்கலாம், உலகத்தையே ஜெயிக்கிற கனவு இருக்கலாம். ஆனா அந்த பாயை விட்டு எழுந்து நீங்க கால் வைக்கலேனா உங்க கனவெல்லாம் வெறும் காணல் நீர் தான். ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், ஒருத்தன் சோம்பேறித்தனத்தை மிதிச்சிட்டு மேலே ஏறுறான், இன்னொருத்தன் சோம்பேறித்தனத்தையே பஞ்சுமத்தையா நினைச்சு படுத்துக்கிறான். உங்க மனசுக்குள்ள ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். ஆனா இந்த சோம்பேறித்தனம் உங்களை ஒரு உடைந்த நாற்காலி மாதிரி ஒரே இடத்துல உட்கார வச்சிடும். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 7 ரகசியங்கள் வெறும் பேச்சு கிடையாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் சொல்லி வச்ச வெற்றி லேகியம். இத சரியா கேட்டு உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். அப்புறம் இந்த சோம்பேறித்தனம் உங்களை கண்டாலே தெரிச்சு ஓடிடும். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு சாதாரண ஆளா புலம்பிக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சரித்திர நாயகனா மாற போறீங்களா? ரெடியாகுங்க நண்பா. இந்த 7 ரகசியங்களும் உங்களை ஒரு துருப்பிடிச்ச இரும்புல இருந்து தங்கமா மாத்த போகுது. சோம்பேறித்தனத்தை முறிக்கிற இந்த அதிரடி வைத்தியத்துக்கு நீங்க தயாரா? இதோ ஆரம்பிக்கலாம். ரகசியம் 1. காலத்தின் மதிப்பு. வேல்யூ ஆஃப் டைம். காலம்ங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி நண்பா. அதை சரியா பயன்படுத்த தெரியலன்னா அது உங்க வாழ்க்கையிலேயே வெள்ளரிக்காய் சீவுற மாதிரி சீவி தள்ளிடும். ஆச்சாரிய சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, போன பணத்தை சம்பாதிச்சிடலாம், பிரிஞ்ச நண்பனை கூட அப்புறமா பிடிச்சிடலாம், ஆனா போன ஒரு நிமிஷத்தை மட்டும் யமன் கிட்ட போய் காசு கொடுத்தாலும் திருப்பி கேட்க முடியாதுன்னு. நாம என்ன பண்றோம்? இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, அந்த கடலை மிட்டாயை மென்னு முடிக்கிற நேரத்துல வேலையை முடிச்சிடலான்னு நினைப்போம். ஆனா அந்த 5 நிமிஷம் ஒரு மாய கண்ணாடி மாதிரி மறைஞ்சு போயிடும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு தடவையும் உங்க வெற்றியோட கதவுக்கு நீங்களே ஒரு பெரிய பூட்டை போடுறீங்கன்னு அர்த்தம். காலத்தை சரியா மதிக்காதவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி தான். எவ்வளவு ஊத்தினாலும் கடைசியில வெறும் தரை தான் மிஞ்சும். நேரங்கிறது ஒரு ரேஸ் குதிரை மாதிரி. அது மேல ஏறி சவாரி செய்யலன்னா அது உங்களை மிதிச்சிட்டு ஓடிடும். ஐயோ எனக்கு நேரமே இல்லைன்னு நீங்க புலம்புறது ஒரு ஓட்டக்கார்ல உட்கார்ந்துக்கிட்டு பெட்ரோல் இல்லைன்னு அழற மாதிரி தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த 24 மணி நேரத்தை நீங்க ஒரு விலை உயர்ந்த வைரம் மாதிரி பார்க்கணும். ஆனா நாம அதை ஒரு மண்ணாங்கட்டி கணக்கா தெருவுல வீசிட்டு இருக்கோம். சாணக்கியரோட தத்துவப்படி ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த நிமிஷமே அதுல குதிக்கணும். அதை விட்டுட்டு நல்ல நேரம் பார்க்கறது ஒரு முட்டாள்தனமான கணக்கு. காலத்தை வீணாக்குறவன் ஒரு வெத்து வேட்டு மாதிரி சத்தம் மட்டும் போடுவான், ஆனா வேலைக்கு ஆக மாட்டான். உங்க மனசுக்குள்ள ஒரு அவசரத்தை உருவாக்கிக்கோங்க. அதுதான் இந்த சோம்பேறித்தனத்துக்கு சரியான தடியடி வைத்தியம். ஒரு வேலையை முடிக்க 1 வருஷம் டைம் கொடுத்தா நீங்க 1 வருஷம் பூரா அந்த வேலையை ஒரு ஆமை வேகத்துல இழுப்பீங்க. ஆனா அதே வேலையை 1 மணி நேரத்துல முடிக்கணும்னு ஒரு கடுமையான ரூல் போட்டீங்கன்னா உங்க மூளை ஒரு ராக்கெட் மாதிரி வேலை செய்யும். இதுக்கு பேர் தான் பார்க்கின்சன் விதின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம கொடுக்கிற நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் வேலை விரிவடையும். ஒரு வேலையை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு இறுதி கெடு வைங்க. அதுதான் உங்க முதுகுல ஒரு கூர்மையான முள்ளு மாதிரி குத்தி உங்களை ஓட வைக்கும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை முடிச்சே தீரணும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சவால் விடுங்க. அந்த அழுத்தம் தான் உங்க சோம்பேறித்தனத்தை ஒரு பயந்தாங்குள்ளி பூனை மாதிரி விரட்டி அடிக்கும். காலத்தை மதிக்கிறவன் ஒரு மன்னன் மாதிரி வாழ்வான். காலத்தை தூங்குறவன் ஒரு தூங்கு மூஞ்சி குரங்கு மாதிரி தான் இருப்பான். ஒரு நிமிஷத்தை வீணாக்குறதுங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசை தூக்கி எறிறதுக்கு சமம். ஆனா நாம காசை பார்க்குற மாதிரி நேரத்தை பார்க்கறதில்ல. அந்த நேரத்தை ஒரு நெருப்பு பெட்டி மாதிரி நினைங்க. அதை சரியா பயன்படுத்தினா விளக்கேத்தலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையவே எரிச்சு சாம்பலாக்கிடும். இனிமே நாளைக்குங்கிற அந்த கசப்பான மருந்தை குடிக்காதீங்க. இப்பவேங்கிற அந்த எனர்ஜி பானத்தை கையில எடுங்க.
உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தங்க நாணயம் மாதிரி. அதை எதுல செலவு பண்றீங்கங்கிறதுல தான் உங்க புத்திசாலித்தனம் இருக்கு. ஃபோன்ல தேவையில்லாத வீடியோ பார்க்கறது ஒரு டைம் பாஸ் கிடையாது. அது உங்க வாழ்க்கையவே பாஸ் பண்ணி வைக்கிற ஒரு வில்லத்தனம். நேரத்தை சரியா ஆள்றவன் தான் உலகத்தையே ஆளுவான். மத்தவன் எல்லாம் வெறும் வேடிக்கை பார்க்கிற கூட்டமா தான் இருப்பான். எழுந்து நில்லுங்க நண்பா, காலம் உங்களை ஒரு வெற்றி வீரனா மாத்த காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தை நீங்க ஒரு துருப்புச் சீட்டு மாதிரி பயன்படுத்துங்க. அப்பதான் வெற்றி உங்க பக்கம் வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் இனிப்பை விட அதிகமா இனிப்போம். ரகசியம் 2. ஒழுக்கம் எனும் சுதந்திரம். செல்ஃப் டிசிப்ளின். ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஒரு வேப்பங்கா கடிச்ச மாதிரி முகம் சுளிக்கும். ஆனா நிஜத்துல ஒழுக்கம்தான் உங்க வாழ்க்கைய தேவாமிர்தமா மாட்ட போற ரகசியம். ஆச்சாரிய சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன் புலன்களை அடக்கி ஆள்றவன் எவனோ அவன்தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியானவன்னு. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பிரேக் இல்லாத ஒரு கட்டுமரம் கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தான். காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் கரை சேரவே முடியாது. நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு பிடிச்சதை நான் பண்றது தான் சுதந்திரம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் உங்க மனசு சொல்ற பேச்சை கேட்டு நீங்க சோம்பேறித்தனமா தூங்குறது சுதந்திரம் கிடையாது. அது உங்களை நீங்களே ஒரு இருட்டறையில போட்டு பூட்டிக்கிற ஒரு சிறைவாசம். ஒழுக்கம்ங்கிறது ஒரு கசப்பான கஷாயம் மாதிரி தான் ஆரம்பத்துல இருக்கும். ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது உங்க உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம்ங்கிற சளி பிடிச்ச மனசை சரி பண்ணும். உங்க மனசு ஒரு வாளர்ந்த குரங்கு மாதிரி. அது எப்பவும் சொகுசையும் ஜாலியையும் மட்டும்தான் தேடும். இன்னைக்கு சம கிளைமேட், ஒரு தூக்கம் போடலாம்னு மனசு சொல்லும். ஆனா அந்த இடத்துல இல்ல, நான் என் வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்ற அந்த ஒரு வைராக்கியம் இருக்கே, அதுதான் உண்மையான வீரம். ஒழுக்கம்ங்கிறது ஒரு காவல்காரன் மாதிரி. உங்க நேரத்தை திருட வர்ற தேவையில்லாத ஆசைகளை அடிச்சு விரட்டணும். நீங்க நினைக்கலாம், டிசிப்ளின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமே, நான் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி மென்மையா வாழணும்னு ஆசைப்படுறேனேன்னு. ஆனா அந்த பஞ்சு மிட்டாயும் நெருப்புல பட்டா கருகிடுங்கிறத மறந்துடாதீங்க. ஒழுக்கம்தான் உங்களை ஒரு வைரமா மாத்தும். சாணக்கியரோட அறிவுரைப்படி ஒரு மனுஷன் தன்னோட ஆசைகளை ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கட்டுப்படுத்த கட்டுக்கணும். உங்க மனசு என்னைக்குமே உங்களுக்கு ஒரு போலி நண்பன் தான். அது எப்பவும் உங்களை ஒரு குஷன் சோஃபாவில் உட்கார வச்சு சோம்பேறியாக்க பார்க்கும். ஆனா நீங்க தான் அந்த மனசுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு உங்க இலக்க நோக்கி நகரணும். ஒழுக்கம் உங்களை ஒரு கடைசி பெஞ்ச் மாணவன் கிட்ட இருந்து ஒரு தலை சிறந்த வெற்றியாளனா மாத்தும். நீங்க போட போற சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் தான் உங்க எதிர்காலத்தோட வெற்றி சூத்திரம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது, இதெல்லாம் ஒரு சுமை கிடையாது. இதெல்லாம் உங்களை சுத்தி நீங்களே கட்டிக்கிற ஒரு பாதுகாப்பு அரண். ஒரு அழகான தோட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அதை சுத்தி ஒரு வேலி இல்லைன்னா ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும்ல. அதே மாதிரி தான் உங்க நேரத்தை சுத்தி ஒரு ஒழுக்கம்ங்கிற வேலி இல்லைன்னா தேவையற்ற நண்பர்களும் பொழுதுபோக்குகளும் உங்க வாழ்க்கைய ஒரு மொட்டை தீவா மாத்திடுவாங்க. உங்க மனசுக்கு நீங்க தான் வாத்தியாரா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பல பேர் அவங்க மனசுக்கு அடிமையா இருக்காங்க. மூடு இல்லைன்னு சொல்றது ஒரு பிச்சைக்காரத்தரம். வெற்றியாளன் மூட பார்த்து வேலை செய்ய மாட்டான், வேலையை பார்த்துட்டு தான் மூட மாத்திக்குவான். ஒழுக்கம்ங்கிறது ஒரு இரும்பு சங்கிலி கிடையாது. அது உங்களை உயரத்துல பறக்க வைக்க போற பாராச்சோட்டு. நீங்க எப்போ உங்க மனசை அடக்க கத்துக்கிறீங்களோ அப்பவே பாதி வெற்றியை ஒரு லட்டு மாதிரி உங்க கையில பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, என் மனசு எனக்கு எஜமான் கிடையாது, நான் தான் என் மனசுக்கு எஜமான்னு. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒழுக்கத்தை ஆரம்பிங்க. உங்க தட்டை நீங்களே கழுவுறதுல இருந்து உங்க படுக்கையை நீங்களே மடிக்கிறது வரைக்கும் எல்லாமே ஒரு ஒழுக்க பயிற்சி தான். இதெல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம். ஆனா ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சாதான் மலை மேலே ஏற முடியும். சோம்பேறித்தனம் உங்களை ஒரு பழைய துருப்பிடிச்ச வண்டி மாதிரி நிறுத்தி வைக்கும். ஆனா ஒழுக்கம் உங்களை ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வேகமா ஓட வைக்கும். இந்த உலகத்துல சாதிச்ச எல்லாருமே ஒரு காலத்துல தங்களை ஒரு கடும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவங்க தான். அவங்களுக்கெல்லாம் தூங்க ஆசை இல்லையா? ரீல்ஸ் பார்க்க தெரியாதா? ஆனா அவங்களுக்கு தெரியும், இந்த தற்காலிக இன்பம் ஒரு விஷ உருண்ட மாதிரி. அது அப்போதைக்கு இனிக்கும், ஆனா அப்புறம் வாழ்க்கையவே அழிச்சிடும்னு. ஒழுக்கம்தான் உங்க வாழ்க்கையோட அஸ்தாவானம். அது ஆட்டங்கண்டா நீங்க கட்டுற எந்த கனவு கோட்டையும் ஒரு மணல் வீடு மாதிரி சரிஞ்சு விழுந்துடும். அதனால நண்பா, இன்னையிலிருந்து ஒரு புது மனுஷனா மாறுங்க. உங்க நேரத்தை ஒரு கஞ்சன் மாதிரி கணக்கு பாருங்க. ஒழுக்கமா இருக்கிறது உங்களை ஒரு இயந்திரமா மாத்தாது, மாறாக உங்களை ஒரு மகானா மாத்தும். சோம்பேறித்தனம் உங்ககிட்ட வர்றப்போ, என்கிட்ட ஒழுக்கம்ங்கிற பெரிய அருவா இருக்கு, கிட்ட வந்தா வெட்டிடுவேன்னு மிரட்டி விடுங்க. இந்த ஒழுக்கம் தான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும். அதாவது எதற்கும் பயப்படாம, யாருக்கும் அடிமையாகாம உங்க வாழ்க்கைய நீங்களே ஒரு மகாராஜா மாதிரி வாழற சுதந்திரம். எழுந்து நில்லுங்க. உங்க ஒழுக்கம்தான் உங்களுக்கான அடையாள அட்டை. ரகசியம் 3. பயமே உன் பலம். Fear as fuel. பயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த இருட்டு அறை, இல்லனா எக்ஸாம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இருக்கிற அந்த வயிற்று கலக்கல் தான்.
ஆனா ஆச்சாரிய சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பயம் உன்னை தேடி வர்ற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது உன் முன்னாடி வந்து நிக்கும்போது அதை ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி பிதுக்கி போட்டுட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும்னு. பயம்ங்கிறது உங்களை முடக்கி போடுற ஒரு விலங்கு கிடையாது நண்பா. அது உங்க வண்டிக்கு தேவையான ஒரு கடுமையான பெட்ரோல். நாம என்ன பண்றோம்? பயம் வந்தாலே ஒரு ஒத்த கால்ல நிக்கிற கொக்கு மாதிரி பயந்து நடுங்கி ஒரு ஓரமா உக்காந்துடுறோம். ஆனா அந்த பயத்தை ஒரு உந்து சக்தியா மாத்துறவன் தான் உண்மையான புத்திசாலி. உங்க சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான தைரியம் இருக்கு. அதாவது நாம இப்ப தூங்குனா ஒன்னும் ஆகாதுங்கிற ஒரு தப்பான மிதப்பு. அந்த மிதப்பை உடைக்கிறதுக்கு தான் பயம்ங்கிற ஒரு பெரிய சம்மட்டி தேவைப்படுது. இப்படியே நான் சோம்பேறியா இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னுங்கிற அந்த ஒரு பயம் இருக்கே, அதுதான் உங்களை பாய விட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்து உட்கால வைக்கும். உங்க கூட படிச்சவனெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரு பழைய சைக்கிள்ல கூட போக முடியாம நின்னுட்டு இருக்கிறப்போ வர்ற அந்த அவமானம் இருக்கே, அதை நினைச்சு இப்பவே பயப்படுங்க. அந்த பயம்தான் உங்களை ஒரு ராக்கெட் வேகத்துல வேலை செய்ய வைக்கும். பயம்ங்கிறது ஒரு இருட்டு குகை மாதிரி தெரியலாம். ஆனா அந்த குகைக்குள்ள தான் உங்களோட வெற்றி வைரம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் தோத்துருவேனோன்னு பயப்படுறதை விட நான் ஒண்ணுமே இல்லாம போயிடுவேனோன்னு பயப்படுறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட். சாணக்கியர் சொல்ற மாதிரி பயம்ங்கிறது உங்களோட பலவீனம் கிடையாது, அது உங்களோட ரகசிய ஆயுதம். ஒரு சிங்கம் துரத்துனா ஒரு ஆமை கூட ஒரு சிறுத்த வேகத்துல ஓடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பயம்ங்கிற ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் வேலை செய்யுது. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நினைச்சு நீங்க பயப்பட ஆரம்பிச்சா உங்க சோம்பேறித்தனம் ஒரு பறந்து போன காகம் மாதிரி காணாம போயிடும். நாம ஏன் சோம்பேறியா இருக்கோம்? ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கு. அந்த உணர்வை ஒரு ஊசி வச்சு குத்தி உடைக்கணும். இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிக்கலனா என் எதிர்காலம் ஒரு கிழிஞ்ச காகித மாதிரி ஆயிடும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மிரட்டல் கொடுத்துக்கோங்க. அந்த பயம் உங்க ரத்தத்துல ஒரு காரம் கலந்த மிளகா பொடி மாதிரி கலந்து உங்களை துடிக்க வைக்கும். பயப்படுறது தப்பு கிடையாது. ஆனா பயந்துட்டே ஒரே இடத்துல ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது தான் தப்பு. பயத்தை ஒரு ஏணியா மாத்தி மேலே ஏறுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சினிமா ஓட்டி பாருங்க. நீங்க சோம்பேறியா இருக்கிறதுனால உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரியும் உங்க குடும்பம் கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு சீன் யோசிங்க. அந்த ஒரு பயம் போதும் நீங்க ஒரு போர் வீரன் மாதிரி வாளை தூக்கிக்கிட்டு கிளம்புறதுக்கு. பயம் உங்களை ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தட்டி எழுப்பணும். தூக்கத்துல இருக்கிற ஒருத்த மேல ஒரு வாழி தண்ணி ஊத்துனா எப்படி துடிச்சு எழுவானோ அந்த மாதிரி இந்த பயம் உங்களை எழுப்பி விடணும். ஐயோ எல்லாரும் என்ன திட்டுவாங்களேங்கிற பயத்தை விட எனக்கு நானே ஒரு தோத்தவன் ஆயிடுவேனேங்கிற பயம்தான் ரொம்ப பெருசு. அந்த பயம்தான் உங்களை ஒரு துருப்பிடிச்ச இரும்புல இருந்து ஒரு கூர்மையான ஈட்டியா மாத்தும். பயம்ங்கிறது ஒரு கசப்பான கஷாயம்தான். ஆனா அது உங்க வாழ்க்கையில இருக்கிற சோம்பேறித்தனம்ங்கிற வைரஸை வேரோட அழிச்சிடும். பயத்தை ஒரு எதிரியா பார்க்காதீங்க, அதை உங்க கரியருக்கு ஒரு பெரிய அட்வைசரா மாத்திக்கோங்க. சாணக்கியர் சொல்ற மாதிரி ஆபத்தை முன்னாடியே கணிக்கிறவன் தான் ஒரு சிறந்த தலைவன். அந்த ஆபத்தை நினைச்சு வர்ற பயம்தான் உங்களை இப்பவே தயாரா வைக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறதுக்கு பதிலா நாளைக்கு சிறப்பா நடக்கிறதுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிங்க. பயம் உங்களை ஒரு முயல் மாதிரி நடுங்க வைக்க கூடாது, ஒரு வேட்டை நாய் மாதிரி இலக்கை நோக்கி ஓட வைக்கணும். பயம்ங்கிறது ஒரு மின்சாரம் மாதிரி, அதை தொட்டா ஷாக் அடிக்கும். ஆனா அதை சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையவே வெளிச்சமாக்கும். சோம்பேறித்தனத்துக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கு, அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த பயம். இனிமே பயம் வர்றப்போ ஆஹா நமக்கு ஒரு புது எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. அந்த பயத்தை ஒரு தீப்பண்டமா கையில எடுங்க. அது உங்க பாதையில இருக்கிற எல்லா இருட்டையும் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசுக்கி தள்ளிடும். பயம்தான் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட இருந்து ஒரு அசாத்தியமான வெற்றியாளனா மாத்த போகுது. நீங்க ஒரு சிங்கமா மாறணுமா? அப்போ உங்க பயத்தை ஒரு வேட்டை கருவியா மாத்துங்க. பயம் உங்களை தள்ளி விடக்கூடாது, அது உங்களை முன்னாடி தள்ளி விடணும். பயமே உன் பலம்னு சாணக்கியர் சொன்னதுக்கு அர்த்தமே இதுதான். உங்களை நீங்களே பாதுகாத்துக்க பயம் தேவைப்படுது. அந்த பயம்தான் உங்க சோம்பேறித்தனத்துக்கு ஒரு முடிவுரை எழுதும். எழுந்து நில்லுங்க. பயத்தை ஒரு கைப்பிடி மண்ண மாதிரி எடுத்து உங்க வெற்றி கோட்டைக்கு அஸ்தாவரமா போடுங்க. பயம்தான் இனிமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரகசியம் 4. சிறிய இலக்குகளின் வலிமை, மைக்ரோ ஸ்டெப்ஸ். பெரிய மலையை ஒருத்தன் எப்படி நகர்த்தினான்னு கேட்டா ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சேன்னு தான் பதில் வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? எடுத்த உடனே அந்த மலையையே முழுங்க பார்க்குறோம். அப்புறம் முடியலன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து மொசக்குட்டி மாதிரி அழுதுட்டு இருக்கோம். ஆச்சாரிய சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு பெரிய எதிரியை ஜெயிக்கணும்னா அவனை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கணும்னு. அதே தான் உங்க சோம்பேறித்தனத்துக்கும் பொருந்தும்.
சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு பெரிய கருப்பு பூதம் மாதிரி உங்க முன்னாடி நிற்கும். ஆனா அதை ஒரு ஊசி குத்தி காத்து போன பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆக்குறது தான் இந்த மைக்ரோ ஸ்டெப்ஸ் ரகசியம். நம்ம மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி நண்பா. அதுகிட்ட போயிட்டு இன்னைக்கு நீ 10 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா அது உடனே வயிற்று வலி வருதுன்னு சொல்லி படுத்துக்கும். அதுக்கு பதிலா அந்த மனசை ஏமாத்தி சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வேலையை தொட்டு பார்ப்போம்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டி உள்ள கூட்டிட்டு வரணும். இதுக்கு பேரு தான் அந்த 2 மினிட் ரூல். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய இமயமலை மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு சின்ன இரும்பு புற்று மாதிரி தான் இருக்கும். சோம்பேறியா இருக்கிறவங்க எப்பவும் அந்த வேலையோட முடிவை நினைச்சு பயப்படுவாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய புக்கையா படிக்கணும் நீ நினைச்சா அந்த புக்கு ஒரு பேயா தெரியும். அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு பக்கம் மட்டும் இல்லனா ஒரு பேராகிராஃப் மட்டும்னு ஒரு கையடக்கமான இலக்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு பக்கம் படிச்சு முடிச்ச உடனே உங்க மூளைக்குள்ள ஒரு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் வரும் பாருங்க. அதுதான் உங்க அடுத்த கட்டத்துக்கான பெட்ரோல். சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஒரு பெரிய கடலை ஒரே நாள்ல குடிக்க முடியாது. ஆனா ஒரு ஸ்பூனா குடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் காலி பண்ணிடலாம்ல. அதே மாதிரி தான் உங்க இலக்குகளையும் ஒரு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி போடுங்க. சோம்பேறித்தனம் உங்களை ஒரு உடைந்த நாற்காலி மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிறப்போ இந்த சின்ன ஸ்டெப்ஸ் தான் உங்களை ஒரு ராக்கெட் மாதிரி மேலே தள்ளிவிடும். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஷூவை மட்டும் மாட்டிட்டு வாசல்ல ஒரு 8 போட்டுட்டு வரலாம்னு பிளான் பண்ணுங்க. ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கெத்து வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அந்த மனசை ஏமாத்துற தகிடு தத்தம். உங்க மனசு உங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசை ஒரு பஞ்சு மிட்டாய் கணக்கா ஏமாத்தி வேலையை வாங்கணும். ஒவ்வொரு சின்ன வெற்றியை முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பாராட்டு கொடுத்துக்கோங்க. பரவாயில்லையே, நீ ஒரு புலிடான்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோங்க. அந்த ஒரு சின்ன உற்சாகம் உங்களை ஒரு துருப்பிடிச்ச இரும்பிலிருந்து ஒரு வேகமான என்ஜினா மாத்தும். சோம்பேறித்தனம் உங்களை ஒரு சுவத்துல அடிச்ச ஆணி மாதிரி ஒரே இடத்துல நிக்க வைக்கும். ஆனா இந்த மைக்ரோ ஸ்டெப்ஸ் உங்களை ஒரு செருக்கு மரத்துல இறங்குற மாதிரி இலக்கை நோக்கி வேகமா கூட்டிட்டு போகும். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சா கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஷூவை மட்டும் மாட்டிட்டு வாசல்ல ஒரு 8 போட்டுட்டு வரலாம்னு பிளான் பண்ணுங்க. ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கெத்து வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அந்த மனசை ஏமாத்துற தகிடு தத்தம். உங்க மனசு உங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசை ஒரு பஞ்சு மிட்டாய் கணக்கா ஏமாத்தி வேலையை வாங்கணும். ஒவ்வொரு சின்ன வெற்றியை முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பாராட்டு கொடுத்துக்கோங்க. பரவாயில்லையே, நீ ஒரு புலிடான்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோங்க. அந்த ஒரு சின்ன உற்சாகம் உங்களை ஒரு துருப்பிடிச்ச இரும்பிலிருந்து ஒரு வேகமான என்ஜினா மாற்றும். சோம்பேறித்தனம் உங்களை ஒரு சுவத்துல அடிச்ச ஆணி மாதிரி ஒரே இடத்துல நிக்க வைக்கும். ஆனா இந்த மைக்ரோ ஸ்டெப்ஸ் உங்களை ஒரு சறுக்கு மரத்துல இறங்குற மாதிரி இலக்கை நோக்கி வேகமா கூட்டிட்டு போகும். பெரிய காரியங்களை யோசிச்சு நேரத்தை வீணாக்கிறதை விட சின்ன வேலையை இப்பவே செய்ய ஆரம்பிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. சாணக்கியர் சொல்ற மாதிரி சின்ன துளிகள் தான் ஒரு பெரிய குடத்தை நிரப்பும். அதே மாதிரி உங்க சின்ன சின்ன முயற்சிகள் தான் உங்களை ஒரு மகத்தான மனிதனா மாத்த போகுது. சோம்பேறித்தனம் உங்க காதுல வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொன்னா நான் இப்பவே இந்த சின்ன வேலையை முடிச்சிட்டு ஒரு கெத்தான ஆளா வந்து நிக்க போறேன்னு பதிலடி கொடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட பயணம். அதை ஒரே நடையில கடக்க முடியாது. ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சாதான் அந்த பயணமே ஒரு அழகான அனுபவமா மாறும். உங்க இலக்குகளை ஒரு தோசை மாதிரி பாருங்க. முழு தோசையும் வாயில திணிக்க முடியாது. ஆனா சின்ன சின்னதா பிச்சு தின்னா அது ஒரு அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். இனிமே உங்க வேலையை ஒரு பெரிய சுமை மாதிரி பார்க்காம ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி பாருங்க. அந்த விளையாட்டுல நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை ஒரு வெற்றி சிகரத்துல கொண்டு போய் நிறுத்தும். எழுந்து நில்லுங்க நண்பா. இன்னைக்கு அந்த பெரிய வேலையிலிருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்து ஒரு ஆரம்பம் போடுங்க. அந்த ஒரு ஆரம்பம் தான் உங்க சோம்பேறித்தனத்தோட சவப்பெட்டிக்கு அடிக்கப்படுற முதல் ஆணி. நீங்க ஒரு வெற்றி வீரனா மாறுறதுக்கு இந்த சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஒரு பெரிய ஏணியா இருக்க போகுது. சோம்பேறித்தனத்தை ஒரு ஊதுபத்தி மாதிரி ஏத்தி வச்சு அதை பொசுக்கி தள்ளிட்டு முன்னாடி போங்க. வெற்றி உங்க காலடியில ஒரு சின்ன கல் மாதிரி வந்து விழும். அதை எடுத்து உங்க கிரீடத்துல வச்சுக்கோங்க. ரகசியம் 5. தவறான நட்பின் பாதிப்பு. பேட் கம்பெனி. நட்புங்கிறது ஒரு சந்தன மரம் மாதிரி இருக்கணும் நண்பா. ஆனா இன்னைக்கு பல பேருக்கு அது ஒரு எட்டி மரம் மாதிரி கசப்பாதான் அமைஞ்சிருக்கு. ஆச்சாரிய சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. உன் கூட இருக்கிறவன் எவனோ அவன்தான் உன்னோட குணத்தை தீர்மானிக்கிறான்னு. சாதிக்கணும்னு வெறியோட இருந்தாலும் உங்க கூட சுத்துற அந்த வெத்து வேட்டு நண்பர்கள் உங்களை ஒரு உருப்படாத கேஸா மாத்திருவாங்க.
மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் தானே, லீவு போட்டுட்டு சினிமா போலாம்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க முன்னேற்றத்துக்கு வைக்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு. தவறான நட்புங்கிறது ஒரு இருட்டு குழியில தள்ளி விடுற வேலை. நீங்க ஒரு ராக்கெட் மாதிரி மேல பறக்க நினைப்பீங்க, ஆனா உங்க கால்ல ஒரு பெரிய இரும்பு குண்டை கட்டி தொங்க விடுற மாதிரி உங்க சோம்பேறி நண்பர்கள் உங்களை கீழேயே இழுப்பாங்க. சாணக்கியர் சொல்ற மாதிரி, ஒரு அறிவில்லாத நண்பனை விட ஒரு அறிவாளியான எதிரி எவ்வளவோ மேலானவன். ஏன்னா எதிரி உங்களை உஷாரா இருக்க வைப்பான், ஆனா இந்த சோம்பேறி நண்பன் உங்களை ஒரு தூங்கு மூஞ்சு குரங்கா மாத்திருவான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாரும் எப்பவும் ஃபோன்ல கேம் விளையாடிக்கிட்டு மற்றவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? உங்க வாழ்க்கை ஒரு அழகான தோட்டம் மாதிரி, ஆனா இந்த தவறான நண்பர்கள் அதுல வளர்ற தேவையில்லாத களை செடிகள். அந்த செடிகளை வேரோட பிடுங்கி எரியலன்னா நீங்க நட்ட அந்த வெற்றிங்கிற மரம் ஒரு காஞ்சு போன குச்சி மாதிரி ஆயிடும். நண்பேண்டான்னு சொல்லி காலத்தை வீணாக்குறது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. உண்மையான நண்பன் உங்களை வேலை செய்ய சொல்லி உதப்பான், ஆனா இந்த சோம்பேறி நண்பன் விடுமச்சான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுப்பான். இந்த மயக்க மருந்து ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆரம்பத்துல இனிக்கும், ஆனா அப்புறம் உங்க வாழ்க்கையவே ஒரு இருட்டு குகையா மாத்திடும். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க கூட இருக்கிற 5 பேரோட குணத்தை பாருங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த 5 பேரும் ஒரு உருப்படாத சோம்பேறி பட்டாளமா இருந்தா 6வது ஆளா நீங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துருவீங்க. வெற்றியாளர்களை தேடி பிடிச்சு அவங்க கூட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கோங்க. அவங்க ஓடுற வேகத்துல நீங்களும் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா சோம்பேறிங்க கூட இருந்தா நீங்க ஒரு ஓட்டப்பந்தய குதிரையா இருந்தாலும் ஒரு நுண்டி கழுத மாதிரி தான் நடக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த நட்பின் ரகசியம். சில நண்பர்கள் இருப்பாங்க, எப்பவும் எதிர்மறையாவே பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு வராது, ஏன் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கையை ஒரு ஊசி வச்சு குத்தி காத்து போன பலூன் மாதிரி ஆக்கிருவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு தனிமையில நடக்கிறது எவ்வளவோ மேல். சாணக்கியர் சொன்ன மாதிரி, ஒரு கெட்ட பாம்பை விட ஒரு கெட்ட நண்பன் ரொம்ப ஆபத்தானவன். ஏன்னா பாம்பு ஒரு தரம்தான் கடிக்கும், ஆனா கெட்ட நண்பன் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மெதுவான விஷம் மாதிரி செதைச்சிக்கிட்டே இருப்பான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஒரு பவர்ஃபுல் பேட்டரியா இருக்கணும், அது உங்களை எனர்ஜியா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அது ஒரு சார்ஜ் இறங்கி போன பழைய பேட்டரி மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கையே ஒரு இருட்டு அறையா தான் இருக்கும். உங்க லட்சியத்தை கிண்டல் பண்ற நண்பன் கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நில்லுங்க. அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்க வெற்றியில இருந்து ஒரு படி பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு தொற்று வியாதி மாதிரி, அது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு ஈஸியா பரவிடும். இன்னைக்கு ஒரு துணிச்சலான முடிவெடுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற அந்த வெத்து வேட்டு நட்புகளை ஒரு பழைய துணி மாதிரி தூக்கி எறியுங்க. இதுக்காக நீங்க அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நயமான நழுவல் போதும். உங்களை மேல தூக்குற, உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற நண்பர்களை தேடி பிடிங்க. அவங்க கூட இருக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். சோம்பேறித்தனம் உங்க பக்கத்துல வரதுக்கே பயப்படும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல டீம் தேவை. அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரு வேட்டை நாய் மாதிரி இலக்க நோக்கி ஓடுறவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு குட்டி நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டு பிஸ்கட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட இருந்தா நீங்களும் ஒரு பிச்சைக்கார மனநிலைக்கு தான் போவீங்க. உங்க நட்புங்கிறது ஒரு ஏணியா இருக்கணுமே தவிர அது உங்களை கட்டி இழுக்கிற ஒரு கிணற்று கயிறா இருக்கக்கூடாது. சாணக்கியர் சொன்ன அந்த நட்பு தத்துவத்தை மனசுல வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்கணும்னா உங்க சுத்தியும் உயர்ந்த மனிதர்கள் இருக்கணும். சோம்பேறி நண்பர்கள் கொடுக்கிற அந்த தற்காலிக ஜாலி ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி சீக்கிரம் கரைஞ்சு போயிடும். ஆனா ஒரு நல்ல நண்பன் கொடுக்கிற கடினமான அட்வைஸ் ஒரு வைர மாதிரி உங்க வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கும். எழுந்து நில்லுங்க, தவறான நட்பை உதறி தள்ளுங்க. வெற்றியை ஒரு காந்தம் மாதிரி உங்களை நோக்கி இழுக்க ஆரம்பிங்க. ரகசியம் 6. ஆரோக்கியமே வெற்றிக்கு அடிப்படை. ஹெல்த் இஸ் பவர். உடம்பு நல்லா இருந்தாதான் நண்பா உங்க மூளை ஒரு குதிரை ரேஸ் மாதிரி ஓடும். ஆனா நாம என்ன பண்றோம்? உடம்ப ஒரு பழைய குப்பை தொட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு கண்டதையும் உள்ள தள்ளுறோம். ஆச்சாரிய சாணக்கியர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, ஆரோக்கியம் இல்லாதவங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது ஒரு செத்த பிணத்துக்கு மேல போர்த்தின பட்டு துணி மாதிரி தானே. நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னு பிளான் போடுவீங்க, ஆனா உங்க உடம்பு ஒரு உருப்படாத டப்பா மாதிரி இருந்தா ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட உங்க கனவெல்லாம் ஒரு பஞ்சு மிட்டாய் தண்ணியில விழுந்த மாதிரி கரைஞ்சு போயிடும். சோம்பேறித்தனம் வரதுக்கு முதல் காரணமே உங்க உடம்புல இருக்கிற அந்த மந்தமான கொழுப்பு தான். உங்க வயிறு ஒரு இயந்திரம் மாதிரி, அதுல தரமான எரிபொருளை போட்டாதான் வண்டி ஓடும். ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில எழுந்த உடனே ஒரு கும்பகர்ணன் மாதிரி மறுபடியும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறோம். சாணக்கியர் சொல்ற மாதிரி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவன் தான் ஒரு உண்மையான வீரன்.
அந்த நேரத்துல கிடைக்கிற காத்து ஒரு தங்க பஸ்பம் மாதிரி உங்க உடம்ப தேற்றும். ஆனா நாம 9 மணிக்கு எந்திரிச்சு ஒரு சோம்பேறி கரடி மாதிரி கொட்டாவி விட்டுக்கிட்டு இன்னைக்கு செம டயர்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த டயர்டு எங்கேருந்து வருது? நீங்க சாப்பிடுற அந்த எண்ணெய் பலகாரமும் ராத்திரி முழுக்க முழிச்சு பார்க்குற அந்த வெத்து ரீல்ஸும் தான் காரணம். உடற்பயிற்சி பண்றது ஒரு பெரிய சுமை கிடையாது. அது உங்க உடம்புக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு சர்வீஸ். ஒரு 20 நிமிஷம் வேர்க்க விறுவிறுக்க ஓடி பாருங்க, உங்க ரத்தத்துல ஒரு புது எனர்ஜி பாயும். அப்போ வர்ற அந்த தெளிவு இருக்கே, அது ஒரு பெரிய தியானத்துல கூட கிடைக்காது. சோம்பேறித்தனம் உங்களை ஒரு உடைந்த நாற்காலி மாதிரி உட்கார வச்சிருக்கப்போ, இந்த உடற்பயிற்சி தான் உங்களை ஒரு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பா மாத்தும். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு சேமிப்பு கணக்கு மாதிரி. இப்போ நீங்க போடுற அந்த சின்ன சின்ன உழைப்பு தான் வயசான காலத்துல உங்களை ஒரு சிங்கம் மாதிரி நடக்க வைக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அதே மாதிரி தான் சாப்பாடும். கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சாப்பிடுறது உங்க உடம்ப ஒரு துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி ஆக்கிடும். சாணக்கியரோட தத்துவப்படி ஒரு மனுஷன் தன்னோட நாக்க அடக்க கட்டுக்கணும். அந்த நாக்கு கேட்கறதுக்காக பஞ்சு மிட்டாய் மாதிரி ஸ்வீட்டையும் காரசாரமான ஜங்க் ஃபுட்டையும் உள்ள தள்ளுனா அப்புறம் உங்க உடம்பு ஒரு ஊதுன பலூன் மாதிரி ஆயிடும். அப்புறம் எப்படி உங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும்? ஆரோக்கியமான சாப்பாடு தான் உங்க மூளைக்கு ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி கூர்மையை கொடுக்கும். தூக்கம்ங்கிறது ஒரு ரீசார்ஜ் மாதிரி. ஆனா அதை ஒரு மயக்க மருந்தா மாத்திக்க கூடாது. தகுந்த நேரத்துல தூங்கி தகுந்த நேரத்துல எந்திரிக்கிறது தான் ஒரு ஜெயிக்க போற மனுஷனுக்கு அழகு. நீங்க ஒரு வெற்றி பாதையில நடக்கணும்னா உங்க கால்ல தெம்பு இருக்கணும். அந்த தெம்பு வர்றதுக்கு நல்ல தூக்கமும் ஆரோக்கியமான உணவும் ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனம் உங்க காதுல வந்து இன்னும் ஒரு 1/2 hour தூங்கு மச்சான்னு கொஞ்சம். ஆனா உங்க ஆரோக்கியம் சொல்லும், எழுந்து ஓடு, அப்போதான் நீ ஒரு கெத்தான ஆளா மாற முடியும்னு. ஆரோக்கியம் குறைஞ்சா உங்க தன்னம்பிக்கையும் ஒரு ஓட்டை பானை மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிரும். உடம்புல தெம்பில்லைன்னா மனசுல எப்படி தைரியம் வரும்? ஒரு நோயாளியா படுத்துக்கிட்டு கோட்டை கட்ட முடியாது. அதனால உங்க உடம்ப ஒரு கோவில் மாதிரி சுத்தமாவும் உறுதியாவும் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸ், ஒரு நல்ல டயட், இதுதான் உங்க சோம்பேறித்தனத்துக்கு வைக்கிற ஒரு பெரிய செக். இத பண்ண ஆரம்பிச்சா உங்க முகத்துல ஒரு தேஜஸ் வரும், உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் வரும். சாணக்கியர் சொன்ன அந்த ஆரோக்கிய ரகசியம் ரொம்ப சிம்பிள். உங்க உடம்ப நீங்க வேலை வாங்குங்க, இல்லைன்னா அது உங்களை வேலைக்கே ஆகாத ஆளா மாத்திடும். சோம்பேறியா இருக்கிறது ஒரு மெதுமான தற்கொலை மாதிரி. ஆனா ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரி. இனிமே டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க உடம்புக்காக ஒதுக்குற நேரம் தான் உங்க வாழ்க்கையோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாபத்தை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். எழுந்து நில்லுங்க, ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வாங்க. அந்த ஒரு சின்ன அசைவு தான் உங்க சோம்பேறித்தனத்தோட கல்லறைக்கு போற பாதை. ஆரோக்கியமா இருக்கிறவன் தான் ஒரு அரசனை விட அதிக அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். உங்க உடம்ப ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க வைங்க. அப்போ வெற்றி உங்களை ஒரு காந்தம் மாதிரி தேடி வரும். சோம்பேறித்தனத்தை ஒரு பழைய தொடைப்பம் வச்சு பெருக்கி தள்ளுங்க. ஆரோக்கியமான ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. ரகசியம் 7. கடமையை செய், பலனை மற. டிட்டாச்மெண்ட். நம்ம ஆளுங்க பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதியே இதுதான் நண்பா. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுல எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு காசு வரும், எத்தனை பேர் கைத்தட்டுவாங்கன்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு ஜாதகம் பார்க்கறது தான். ஆச்சாரிய சாணக்கியர் அன்னைக்கே பகவத்கீதை சாரத்தை பிழிஞ்சு ஒரு பெரிய லேகியம் மாதிரி கொடுத்திருக்காரு. உன் வேலை மேல மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அதோட பலன் மேல உனக்கு ஒரு முடி அளவு கூட அதிகாரம் இல்லைன்னு. நாம என்ன பண்றோம்? வேலையை ஒரு பஞ்சு மிட்டாய் கணக்கா மெதுவா செஞ்சுட்டு பலனை மட்டும் ஒரு பிரம்மாண்டமான பலாப்பழம் மாதிரி ஆசைப்படுறோம். இந்த ஆசை தான் உங்களை ஒரு பெரிய சோம்பேறி பயலா மாத்துது. ஏன் தெரியுமா? ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ரிசல்ட் தப்பா வந்துட்டா என்ன பண்றது நீ யோசிச்சு பயப்படுறது, இல்லனா இதுல இவ்வளவுதான் கிடைக்குமான்னு சலிச்சுக்கிறது உங்களை ஒரு உடைந்த நாற்காலி மாதிரி ஒரே இடத்துல கட்டி போட்டுடும். சோம்பேறித்தனம் வர்றதுக்கு முக்கியமான காரணம், நாம வேலையை விட அந்த பகட்டான பலனைத்தான் காதலிக்கிறோம். சாணக்கியர் சொல்ற மாதிரி ஒரு கடமையை செய்யும்போது நீ ஒரு போர் வீரன் மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு வியாபாரி மாதிரி லாப நஷ்டம் கணக்கு பார்க்க கூடாது. அந்த கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாலே உங்க உழைப்பு ஒரு புளிச்ச மாவு மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுப்போம்.
இதுக்கு 1,000,000 வியூஸ் வரணும்னு நினைச்சுக்கிட்டே ஸ்கிரிப்டை எழுதுனா உங்க கற்பனை திறன் ஒரு தேஞ்சு போன டயர் மாதிரி அங்கேயே நின்னுடும். அதுக்கு பதிலா நான் ஒரு அட்டகாசமான கதையை சொல்ல போறேன்னு அந்த வேலையில மட்டும் கவனம் வச்சா அந்த வீடியோ ஒரு வெடி விபத்து மாதிரி வைரல் ஆகும். வேலையை ஒரு காதலியா பாருங்க, ஆனா பலனை ஒரு வழிபோக்கனா பாருங்க. பலன் வருவான் போவான், ஆனா உங்க உழைப்பு தான் உங்களுக்கான நிரந்தர அடையாளம். சோம்பேறிங்க எப்பவும் நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு ஜோசியக்கார மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வெற்றியாளன் இன்னைக்கு என் கையில இருக்கிற இந்த வேலையை ஒரு செதுக்குன சிலையா எப்படி மாத்துறதுன்னு மட்டும்தான் யோசிப்பான். பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யும் போதுதான் உங்க மூளைக்குள்ள ஒரு புது சுதந்திரம் பிறக்கும். அந்த சுதந்திரம் உங்களை ஒரு ராக்கெட் மாதிரி வேகமா வேலை செய்ய வைக்கும். ஏன்னா அங்க தோத்துடுவோமோங்கிற பயம் இருக்காது, சாதிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி மட்டும்தான் இருக்கும். சாணக்கியரோட தத்துவப்படி ஒரு வேலையை முழு மனசோட செய்யும்போது கிடைக்கிற அந்த திருப்தி இருக்கே, அது ஒரு 1000 அதிரசம் சாப்பிடுற இனிப்பை விட ரொம்ப பெருசு. ஆனா நாம அந்த திருப்தியை விட்டுட்டு வெளியில யாரோ கொடுக்கிற ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி புகழுக்காகவும் காசுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களை ஒரு அடிமையா தான் மாத்தும். பலனை எதிர்பார்க்காதவன் தான் ஒரு உண்மையான ராஜா. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் தயங்க மாட்டான். அவனோட உழைப்பு ஒரு சுனாமி மாதிரி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுடும். உங்க மனசு ஒரு வாளிருந்த குரங்கு மாதிரி அடிக்கடி ஓடி போய் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும். அப்போ அந்த மனசுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு இப்போதைக்கு வேலையை மட்டும் பாருடா மொசக்குட்டின்னு அதட்டி வைங்க. இந்த டிட்டாச்மெண்ட் அல்லது பற்றற்ற நிலை தான் உங்க சோம்பேறித்தனத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான அணு ஆயுதம். ஒரு வேலையை அதோட ரிசல்ட்டுக்காக செய்யாம அந்த வேலையை செய்யறதுல இருக்கிற சந்தோஷத்துக்காக செஞ்சு பாருங்க. அப்புறம் பாருங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான பாகுபலி பட ரேஞ்சுக்கு இருக்கும். ஜெயிக்கிறவன் எவனும் பலனை பத்தி கவலைப்பட மாட்டான். அவன் ஒரு பசி எடுத்த சிங்கம் மாதிரி வேட்டையாடுறதுல மட்டும்தான் குறியா இருப்பான். ஆனா தோக்குறவன் ஒரு சோம்பேறி நரி மாதிரி சிங்கம் எப்போ வேட்டையாடி முடிக்கும், மிச்சம் மீதி எப்போ கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பான். நீங்க சிங்கமா இருக்கணுமா இல்ல நரியா இருக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பலனை தள்ளி வைங்க, உங்க உழைப்ப ஒரு நெருப்பு பிழம்பா மாத்துங்க. அந்த நெருப்புல உங்க சோம்பேறித்தனம் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி கருகி சாம்பலாகிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி. அதுல ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத விட அந்த ஆட்டத்தை எவ்வளவு கெத்தா விளையாடுறோங்கிறது தான் முக்கியம். நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சாலே பலன் உங்களை தேடி ஒரு காந்தம் மாதிரி ஓடி வரும். அதை விட்டுட்டு நீங்க பலனை தேடி ஓடுனா அது ஒரு காணல் நீர் மாதிரி உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் சொன்ன இந்த பற்றற்ற கடமை தான் உங்க வாழ்க்கையோட வெற்றி சூத்திரம். இனிமே உங்க டைரி எடுத்து ஒரு சத்தியம் பண்ணுங்க. பலன் வரட்டும் வராம போகட்டும், ஆனா என் உழைப்பு ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கும். இந்த மனநிலை வந்துட்டா உங்களை வீழ்த்த இந்த உலகத்துல எவனும் கிடையாது. சோம்பேறித்தனம் உங்க நிழலை தொடக்கூட பயப்படும். எழுந்து நில்லுங்க, உங்க கடமையை ஒரு தவம் மாதிரி செய்யுங்க. வெற்றி உங்களை வந்து அடையும் போது அது ஒரு பிரமரப்பான கிளைமேக்ஸ் மாதிரி உலகத்தையே அதிர வைக்கும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் கிடையாது நண்பா. இது உங்க வாழ்க்கைய ஒரு தகக்கிற தங்கமா மாத்த போற அதிசய மருந்து. ஒரு புது சாணக்கியன் உங்களுக்குள்ள இன்னைக்கு பிறந்திருக்காரு. அந்த பழைய சோம்பேறி மூட்டைய ஒரு குப்பை கூடையில போட்டுட்டு ஒரு வெற்றி வீரனா விழிச்சுக்கோங்க. சோம்பேறித்ததான் உங்களை ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி கரைக்கு பார்க்கும். ஆனா நீங்க ஒரு கரும்பா இருந்து இனிப்பையும் கொடுத்து உறுதியாவும் நில்லுங்க. எழுந்து நில்லுங்க நண்பா, உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போர்க்களத்துக்கு கிளம்புங்க. இனிமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது.